வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் நவம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம். தற்பொழுதே அங்கே பிரச்சாரங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தியிலேருந்து பிரதமர் மோடி வரைக்கும் பலரும் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வந்ததே பீகார் எலெக்ஷனை மனசில் வச்சுக்கிட்டு தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்க முடிகிறது. ஸோ பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி தன்னுடைய 2வது கருத்து கணிப்பு முடிவுகளை அவருடைய டீம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவு மார்ச் அண்ட் ஏப்ரல் மாதத்தில் எடுக்கப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ இதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன, யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தற்பொழுது என்டிஏ கூட்டணி எங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு. என்டிஏல பாஜக அண்டு ஜேடியு அண்டு சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சி, இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க அங்கமா. அதே மாதிரி மகா கட்பந்த் அப்படின்ற பெயரில் எதிர்கட்சி கூட்டணி, காங்கிரஸ், ஆர்ஜேடி, இன்னும் சில கம்யூனிஸ்டுகள், சில குட்டி குட்டி கட்சிகளும் அங்கே இருக்கிறாங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பார்ட்டியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. சில இடைத்தேர்தல்கள் அவர் போட்டிட்டு இருக்கிறாரு. அவருடைய கட்சியும் இந்த தேர்தலில் களம் காண்றாங்க. மும்முனை போட்டியாக இருக்குது. ஸோ யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத சாவியா சாட்சி தன்னுடைய 2வது கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக 243 தொகுதி இருக்குது. 122 ப்ளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். ஸோ இவர்களினுடைய 2வது கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 124 தொகுதியில் இவர்கள் கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்கிறாங்க. சாம்பிள் சைஸ் 12,760. மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதியில் என்டிஏ 125லேருந்து 133 இடங்கள் வரைக்கும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மகா கட்பந்த் 98லேருந்து 100 இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னும், ஜன்ஸ்வராஜ் 12லேருந்து 17 இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவர்கள் 1லேருந்து 4 இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர்களினுடைய முதல் கருத்து கணிப்போட கம்பேர் பண்ணும் பொழுது என்டிஏ சில இடங்களை இழந்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. 140 வரைக்கும் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தாங்க. 2வது கருத்து கணிப்பில் 133 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 இடங்களை இழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மகா கட்பந்த் 1 இடங்களை இழந்திருக்கிறார்கள். போன கருத்து கணிப்போட கம்பேர் பண்ணும் பொழுது 93லேருந்து 101 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்து கணிப்பில் 92லேருந்து 100 ஒரு இடத்தை அவர்கள் இழக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அண்ட் என்டிஏவை பார்க்கும் பொழுது 7 இடங்கள் அவர்கள் இழக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இந்த இடங்களை ஜன்ஸ்வராஜ் கைப்பற்றுகிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ எப்படி இருந்தாலும் அவர்களினுடைய மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது பீகாரில் என்டிஏ அரசாங்கம் மீண்டும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சாவியா சாட்சி அவர்களினுடைய டீம் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.